உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் செல்வி. வெல்கம் டு shortsshanvlogs. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நெய் பிஸ்கட் ரெசிபி தாங்க. அதுக்கு தேவையான பொருட்களையும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தையும் நாம் பார்க்கலாங்க. இதே போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்ஸ் போட்டுருங்க. நெய் பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. சர்க்கரை 75 கிராம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. 125 கிராம் மைதா வச்சுருக்கேங்க. 100 கிராம் நெய் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேங்க. ஒரு பிஞ்ச் சோடா மாவு, சோடா மாவு வச்சுருக்கேங்க. 2 பிஞ்ச் சால்ட் வச்சுருக்கேங்க. இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ வாங்க பிஸ்கட் செய்ய தேவையான மாவு எப்படி தயார் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் நெய். அடுத்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து மைதா மாவு 125 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து சோடா மாவு ஒரு பிஞ்சு, சால்ட் 2 பிஞ்சு, ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள் எப்படி மணல் மணலாக வருது பாருங்கள். நம்ம சேர்த்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி அதிகமாகிடும். இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 3 டீஸ்பூன் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக வந்துடுச்சுங்க. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்புகள் இருக்குது. எந்த ஷேப் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிஸ்கட்டுகளை கட் பண்ணி குக்கீஸ் மோடில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ரெடி பண்ண நெய் பிஸ்கட் மாவில் இப்போ நம்ம குக்கீஸ் கட்டர் வச்சு கட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒன்று ரோஸ் மாதிரி, ஒன்று ஸ்டார் மாதிரி, ஒன்று ஆர்டின் மாதிரி, ஒன்று ரவுண்ட் ஷேப். இந்த மாதிரி 4 டிசைனில் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை 10 நிமிஷம் ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் மோடில் 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஓடிஜிக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாங்க. நம்ம ஓடிஜியில் வச்ச குக்கீஸ் எல்லாம் பேக் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் வெளியே எடுத்துடலாங்க. எனக்கு 20 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. இப்போ நாம் குக்கீஸை வெளியே எடுத்துடலாங்க. குக்கீஸ் நல்லா பேக் ஆகி வந்திருக்குங்க. வாங்க இப்போ அதை எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பிஸ்கட் நல்லா பேக் ஆகி வந்திருக்குங்க. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க. இது உங்களுக்காக நான் பேக் பண்ணி எடுத்தோன்னே உங்களுக்கு நான் பிரேக் பண்ணி காட்டுறேன். எங்களுக்கு நெய் பிஸ்கட் அருமையாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Tata, bye, see you.